மார்க்கில் அதிகமாக, நாலேஜில் அதிகமாக எத்தனையோ படித்தவங்களுக்கு இப்போது நீங்கள் வேலை கொடுக்க முடியாமல் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில், அவங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத இந்த நேரத்தில், நீங்கள் திடீர்னு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி வந்து இப்போ சிஸ்டத்தை மாற்றி, இப்போது எக்ஸ்ட்ரா நீ இப்போ தமிழ் படித்தாலும் உனக்கு வேலை இல்லை, இங்கிலீஷ் படித்தாலும் வேலை இல்லை, ஹிந்தி படித்தா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் படித்தவனுக்கே உங்களால் வேலை தர முடியலையே. இப்போது நீங்கள் எப்படி இப்போ ஹிந்தி படிக்க சொல்லிவிட்டு இப்போ ஹிந்தி சிஸ்டம் ஒரு வேளை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இங்கே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வேலை கொடுப்பீங்க? இந்த மும்மொழி கொள்கையை இப்போ நம்ம அரசியலாகவே பார்க்கவே வேண்டாம். இப்போ காமனாக இப்போ நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் நான் திரும்பவும் கேட்குறேன். ஒரு வேளை நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு இப்போ ஏற்றுக்கிட்டோம், மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, நாங்கள் ஆல்ரெடி தமிழ் படித்தாச்சு, இங்கிலீஷ் படித்தாச்சு, இப்போ ஹிந்தியும் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம், இங்கிலீஷ் படித்தே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த நேரத்தில் ஹிந்தி படித்தா மட்டும் நீங்கள் அப்படி என்ன வேலை கொடுத்துருவீங்க? ஆல்ரெடி இந்த என்இபி கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க, ஆல்ரெடி இந்த மும்மொழி கொள்கையை இப்போ ஃபாலோ பண்ணுற மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்கே பிழைச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படி அவங்க பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ அதில் நிறைய பேர் அங்கேயே வந்து பஞ்சம் முளைக்க முடியாமல் இப்போ வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு ஓடி போய் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வெறும் அரசியலுக்காக பேசினாலும், ஆமாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, அதே சமயம் வெவ்வேறு மாநிலங்களுக்கு போய் தான் அவங்களும் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இருந்த இடத்துல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா கூட ஒரு வெளிநாடு கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு எம்என்சி அது மாதிரி அவங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ நாலேஜுக்காகத்தான் கல்வி உள்ளே வந்துச்சு அப்படின்னு பேசின என்னைய இப்போ நீங்கள் வந்து வேலைக்காக இப்போ பார்க்குற மாதிரி பேச வச்சதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன, இந்த கல்வி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாறிப்போன இந்த ஜென்ரேஷன் அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், இது யாருமே சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே தான். எல்லாருமே எம்என்சியில் வேலை பார்க்கணும், எல்லாருமே கவர்மெண்ட் வேலை தான் வேணும், எல்லாருக்குமே இப்போது காசு தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ அதுக்கு இங்கிலீஷ் தான் வேணும், இந்த எனக்கு தமிழ் தான் வேணும், இல்லை எனக்கு ஹிந்தி தான் வேணும், இல்லை எனக்கு இன்னும் எந்த மொழி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடி 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 போய் படித்தாலும், எவ்வளோதான் படித்தாலும் உங்களுக்கு தகுந்த வேலை கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? இப்போ இந்த ஒரே கேள்வியை நான் திரும்ப 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 கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ தமிழ், இங்கிலீஷ், இந்த உலகம் அறிஞ்ச மொழி இங்கிலீஷ், இது படித்தவங்களுக்கே இங்கே வேலை இல்லை. ஹிந்தி படிக்க சொல்கிறீங்க, அது கட்டாயமாக படிக்கணும், அப்போ தான் நான் உங்களுக்கு தரக்கூடிய அந்த கல்வி நிதியே தருவேன்னு நீங்கள் சொல்கிற அதே நேரத்தில், சரி நாங்கள் படிக்கிறதுக்கு தயார், எங்களுக்கு நீங்கள் வேலை முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் தருவீங்களா? இல்லை. இப்போ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இதுக்கு மேலே ஹிந்தி கொண்டு வரீங்க, இல்லை சிஸ்டத்தை மாறுறீங்க, ஓகே. ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இது மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் அவங்களால பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், ஹிந்தி திணிப்பு. இந்த மும்மொழி கொள்கையில் அவங்க வந்து தாய்மொழி கல்வி தாய்மொழி கல்வி அப்படிங்கிறாங்க. நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்த அந்த கல்வி எதில் ஆரம்பிச்சது? தாய்மொழியில் தான் ஆரம்பிச்சது. இப்போ மெட்ரிகுலேஷனில் எங்கே படித்தாலும் தமிழ் இருக்குது, நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ் இருக்குது. இல்லை ஒரு சிலர் வந்து தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா கன்னடம், தெலுங்கு, இது மாதிரி மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்க தாய்மொழி படிக்கணும், தாய்மொழியில் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இப்போ தாய்மொழி கல்விக்காக தான் மும்மொழி கொள்கை கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க, ஆல்ரெடி இப்போ தமிழ், இங்கிலீஷ் படித்தவங்களுக்கே இப்போ வேலை இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கிற இதே காலத்தில், சரி ஓகே பொதுவாக நான் ஆசைப்பட்டு ஹிந்தி படிக்கிறேன், கன்னடம் படிக்கிறேன், தெலுங்கு படிக்கிறேன், இல்லை இன்னும் பல லாங்குவேஜஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களே இங்கே திரும்பவும் சொல்கிற தமிழ்நாட்டில் யாருமே படிக்க வேண்டாம், நீ ஹிந்தி படிக்கக்கூடாது, நீ வேறு மொழி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ மும்மொழி கொள்கையை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு காலத்தில் இப்போ நாலேஜுக்காக கொண்டு வந்த கல்வி, இப்போது ஒரு காலத்தில் அது மார்க் அப்படின்னு மாறி, இப்போ ஒரு காலத்தில் அதுதான் பிழைப்பு அப்படின்னு போயிட்டுருக்கு. அடுத்தது இப்போ நீங்கள் இப்படி கண்டிப்பாக ஹிந்தியை படித்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் அரசியல் பண்ணும்போது, அந்த ஹிந்தியை படித்தா நீங்கள் என்ன யூஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நானாக ஹிந்தியை விரும்பி படிக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு யூஸ் தான், அது என்னோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தி படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும். உங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.